இந்த பேய் சம்பவம் நிலையூரில் உள்ள ஒரு ஸ்கூல்ல நடந்தது. அதே செப்டம்பர் மாதம் 1999ஆம் ஆண்டு அந்த ஸ்கூல்ல குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. லக்ஷ்மி புதுசா சேர்ந்த கணக்கு டீச்சர் அடுத்த நாள் எக்ஸாம் ஹாலை ப்ரிப்பேர் பண்ற டியூட்டில இருந்தாங்க. சாயந்தரம் ஒரு 6:30 மணி போல எல்லாம் ஸ்கூலை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க 7th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம்ல ஆன்சர் ஷீட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ சாக் பீஸை வச்சு போர்டுல எழுதுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் அவங்க கிளாஸ் எதிர்த்தாப்புல உள்ள லேப்ல இருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. அதை அவங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் நினைச்சுக்கிட்டு அவங்க லேபை நோக்கி போனாங்க. ஆனா அங்கே உள்ள லேப் டோர்ல ஒரு பெரிய பூட்டு போட்டுருந்துச்சு. சைடு விண்டோல எட்டி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வெள்ளை யூனிஃபார்ம்ல போர்டுல சாக் பீஸ்ல வேகமா எழுதிக்கிட்டு இருந்தாங்க. லட்சுமி டீச்சர் அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் வீட்டுக்கு போயாச்சு, நீ ஒண்ணு இங்க என்ன பண்றன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்னோட ஃபார்ம்ல தப்பா போயிடுச்சு, எனக்கு எக்ஸாம முடிக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்துச்சு. முகம் ஃபுல்லா தீக்காயமா இருந்துச்சு. அதை பார்த்து அவங்க டீச்சர் பயத்திலேயே ஸ்கூலை விட்டு ஓடி போயிட்டாங்க. அடுத்த நாள் அவங்க பிரின்சிபல்கிட்ட கேட்கும்போது 15 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கெமிஸ்ட்ரி லேப்ல ஏதோ ரியாக்ஷனால இறந்து போனது தெரிய வந்துச்சு. அதுல இருந்து அந்த லேபை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க.